நம்ம ஒரு விஷயத்த மனசில் நினச்ச உடனேயே யூனிவர்ஸ்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு அது நமக்கு அந்த நாள்லேயோ இல்லை அந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்துட்டா எல்லாமே இங்கே மேஜிக்கலாக இருக்கும். நம்ம இதுக்காக 55x5 பண்ணுறோம், 369 ப்ராக்டிஸ், வாட்டர் டெக்னிக், விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸில் அதிக நேரத்தையும் சிந்தனையும் செலவு பண்ணுறோம். காரணம், இந்த ப்ராக்டிசஸ்லாம் விசிபிளாக நீங்கள் படிக்கிற புத்தகங்கள்லையோ இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லையோ திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராக்டிசஸில் நீங்கள் எழுதுறதும் விசுவலைஸ் பண்ணுறதும் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன் சொல்லப்படுற ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்டேஷனில் மிஸ் பண்ணிடுறோம். யூனிவர்ஸ் நம்மளை புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராக்டிசஸ், விசுவலைசேஷன்லாம் வந்து ரொம்ப டீப்பான பயிற்சிகள் தான். இதன் மூலமாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறும் தான். ஆனால் நம்ம அந்த சிங்க்லேயே இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம ஒவ்வொன்றையும் கேட்டு வெயிட் பண்ணி அதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இல்லை ஒரு எப்படா நடக்குன்ற மாதிரி நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மட்டுமே நம்மளால் தொடர்ந்து நம்ம நினைக்கிற விஷயங்களை அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலயமா ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அண்ட் நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கீங்களான்றதை இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. பிரபஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கணும், யூனிவர்ஸ் வந்து உங்களோட அந்த சிங்க்லேயே இருக்கணும்னா நீங்கள் பண்ணுற எல்லா பயிற்சிகளை விட நீங்கள் 100% கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது. கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் தினசரி பார்க்குற, படிக்கிற, இல்லை பேசுகிற, இல்லை அணுகிற எல்லா சூழல்களையுமே நீங்கள் முழுக்க முழுக்க நன்றி உணர்வோடு இருக்கிற பர்சனாக மாறுறது. இது கற்றுக் கொடுத்தோ இல்லை வந்து ஏதாவது ரிமைண்டர்ஸ் வச்சோ அப்படிலாம் கொண்டு வர முடியாது. இதுக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்றது நன்றி எழுதுகிற பயிற்சி. மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது எல்லோரும் ஃபஸ்ட்டு கவனிக்கிற விஷயம் விசுவலைசேஷன். கற்பனை பண்ணால், காட்சிப்படுத்தினா நடந்துரும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம உள்ளே என்ன இருக்கிறோமோ அதெல்லாம் கற்பனை பண்ண முடியும். அந்த கற்பனை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ அதை பொறுத்தா மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ அந்த கற்பனை உண்மையாக இருக்கணும், நமக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிற பர்சனாக மாறணும். நம்ம கண்ணுக்கு தெரிகிற குறைகளை நிறையா உள்ளே வச்சுக்கிட்டு, குறைகளை பேசிக்கிட்டு, குறையாகவே சிந்திச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவாக எழுதுறதால மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. இங்கே நிறைய பேர் நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணி அதை தொடர்ந்து ஒரு நாளில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி கூட சில பேருக்கு பழக்கம் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு தேவை இருக்கும்போது. ஆனால் அதெல்லாம் பெருசாக கை கொடுக்காது. நீங்கள் ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தாலுமே அது எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேர்ம் லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயமா இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு கிரேட்ஃபுல்லான பர்சனாக இல்லை. ஏன் நான் அப்படி ஒரு கிரேட்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும், எனக்கு தேவை மட்டும் பேசினா பத்தாதா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நன்றி உணர்வோடு, அதாவது இயற்கையாகவே நன்றி உணர்வோடு இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற குறைகளையும் தற்காலிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை மட்டும்தான் அதிகமாக கவனிப்பீங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே 50-50, லைக் 50% நல்ல விஷயங்களும் இருக்குது, 50% மோசமான விஷயங்களும் இருக்குது. ஒரு நாளில் நீங்கள் முழுமையாக கவனிக்கிற விஷயங்கள் இது எல்லாமே உங்களை கடந்து போகும். ஆனால் நன்றி உணர்வோடு இருக்கிற பர்சனால் மட்டும்தான் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இக்னோர் பண்ண முடியும். அதை அவங்க டிஃபால்ட்டாகவே பழகிருப்பாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் நன்றி எழுதுகிற பயிற்சியை தினமும் செய்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் தான் இருக்கீங்களா, நீங்கள் உண்மையிலேயே உள்ள கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். இந்த 5 விஷயத்தை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதல்ல நன்றி உணர்வு பயிற்சியை சரியாக பண்ணணும். அது எப்படி பண்ணணும், அதுக்கான டூல் என்ன, அது எப்படி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுன்றதையும் நான் கடைசியில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு முதல் விஷயம், ஒரு நாளில் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்கள் எமோஷன்ஸ் ஹை அண்ட் லோவில் போயிட்டே இருக்கான்னு பாருங்கள். அதாவது திடீர்னு பார்த்தா எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க, திடீர்னு லோவாக ஃபீல் பண்ணுவீங்க, திரும்ப எக்ஸைட் ஆகும், லோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் உங்கள் தாட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும், உங்கள் எமோஷன்ஸ் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஃப்ளோ ஸ்டேட் வரும்போது நம்ம முழுக்க முழுக்க அந்த நாளில் ஒன்லி ஹை மட்டும்தான் பார்ப்போம், இல்லை அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்கும். இந்த கீழே மேலே போகிறதுக்கான எமோஷன்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் வராது. கிராட்டிடியூட் பண்ணுற யாராலையும் இந்த லோ ஸ்டேஜை வந்து உணர முடியாது. அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் கிராட்டிடியூட் தாண்டும் போது உங்களால் ஒரு நாளில் குறைகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடும். 2வது விஷயம், இது உங்கள் லைஃப்பில் நடக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஒரு தப்பான ஒரு மூமெண்ட், ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் முழுக்க அதை பேஸ் பண்ணி எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுறது, அந்த கம்ப்ளீட் மூட் அவுட் ஆகிடுறது. இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே நல்லதை தேடுறதுக்கும் நல்லதை சிந்திக்கிறதுக்குமான டெம்ப்ளேட் உள்ளே இல்லாதனால ஒரு விஷயம் சரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளால் அந்த எமோஷன்ஸை பீக்கு கொண்டு வரவே முடியாது. அதை பேஸ் பண்ணி எல்லாமே மோசமாக தான் இருக்குங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே கான்ஷியஸ் போயிடுறது. ஸோ இந்த டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் எல்லாத்தையும் உடச்சிரும். இப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா ஃப்ளோ ஸ்டேட் நீங்கள் இன்னும் டியூன் ஆகலை. டெஃபினட்டாக
நிறைய கிராட்டிடியூட் நீங்கள் பழக ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். 3வது விஷயம், ஏன் எதுக்குன்னே தெரியாமல் லோ ஆகிறது, எனர்ஜி ட்ரெயின், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம ஒரு சில நேரங்களில் ஏன் நான் லோவாக இருக்கேனே தெரியாது, ஏன் வந்து ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுறேன்னு தெரியாது, ஏன் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கேன்னு தெரியாது. ஒரு காரணமே இல்லாமல் நம்ம எனர்ஜி வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறது, லோவாக ஃபீல் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஃப்ளோ ஸ்டேட் இல்லாமல் நடக்கும். இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த ஸ்டேட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 4வது விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நான் கிராட்டிடியூட் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த நன்றி உணர்வு பயிற்சியை எப்படி செய்யணுன்ற கிளாரிட்டி இன்னும் வேணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு புக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த புக் வந்து ஹார்ட் காப்பி, அதாவது நீங்கள் அந்த புக்கை வாங்கி எழுதி அதில் பயிற்சி பண்ண முடியும். அந்த புக் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆகிடும். அதில் இந்த நன்றி உணர்வுக்கான சாம்பிள்ஸ் அண்ட் 108 நாள் பயிற்சி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அந்த புக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போது 4வது விஷயம், நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் அதை தீர்க்கக்கூடிய காலம் கடந்தும் அந்த பிரச்சனையை மையப்படுத்தியே உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறது. அதாவது சீக்கிரமாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாமல் அதன் மீதே வந்து அதிக உணர்வுகள் இல்லை அதிகமான டிஸ்கஷன்ஸ் அது சம்மந்தமாகவே இருக்கிறது. இது எப்படின்னா, ஒரு சீக்கிரமாக முடிய வேண்டிய பிரச்சனையை நம்ம கான்ஷியஸ் இழுத்துக்கிட்டே போவோம். இது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் தாட் ப்ராசஸை வந்து உங்கள் தேவைகள் மேலே ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நிறைய நாட்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னா, இதை போய் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தான்ட்டு. இந்த ஸ்டேட் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது, இந்த பாயிண்ட் உங்களோட லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மொமெண்ட் நீங்கள் நன்றி எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது எதை எடுத்தாலுமே அது எப்படி வேர்ஸ்ட்டாக போகும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது அதனுடைய முடிவு எவ்வளோ தப்பாக இருக்கும்னு யோசிக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேர் வந்து பைக் எடுத்தாவே எதோ ஆகிடுமோ, இல்லை ட்ரைவ் பண்ணிட்டு போனால் எதோ ஆகிடுமோன்னு நினைக்கிறது, இல்லை ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்காமல் போயிட்டு என்ன ஆகும்னு நினைக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே இவ்வளோ நாளாக நீங்கள் தேக்கி வச்சுருக்கிற எதிர்வினை சிந்தனைகளை குறிக்கிறதா இருக்கும். அப்போது இந்த எதிர்வினை சிந்தனைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, எதை ஆரம்பிக்கும் போதுமே உங்களால் பாசிட்டிவ் அவுட்கமுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கவே முடியாது. ஸோ நன்றின்றது இங்கே என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் பாஸ்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எது எனக்கு சிறந்தது, எது எனக்கு நன்றிக்குரியது, எதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன், யாருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன், எந்த சூழலுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், இதை கோர்வையாக எழுதி பழகிறது. அப்போ கான்ஷியஸ்க்கு லைஃப்பை எப்படி பார்க்கணுங்கிற பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மார்னிங்லேயே கிளாஸ் எடுத்துடுறீங்க. ஸோ ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது இந்த பயிற்சி செய்யும்போது ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் இந்த பயிற்சி தொடர்ந்து இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களால் ஒரு மோசமான விஷயம் நடந்தாலும் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கான சிந்தனை வராது. ஸோ உங்களுக்கு சொல்கிற ஈஸியான டிப் என்னென்னா, பெட்டர் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நன்றி உணர்வு ஆரம்பிக்கிறீங்கன்னா 3 மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு திரும்ப இந்த வீடியோவுக்கு வாங்க. நான் மேலே சொன்ன இந்த 5 பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கான்னு பாருங்கள். 100% இருக்காது. காரணம், வெறும் இந்த பயிற்சியின் மூலமாகவே இந்த சிந்தனைகளை வெளியெடுத்துட முடியும். இதை எடுத்துட்டா உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் கிராட்டிடியூட் தான் ஃபவுண்டேஷன்றதை புரிஞ்சுக்கணும். நன்றி.